இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி பகுதி லூக்கா 9:7 இறைவார்த்தை. நிகழ்ந்தவற்றை எல்லாம் குறுநில மன்னன் ஏரோது கேள்வியுற்று மனம் குழம்பினான். ஏனெனில் சிலர் இறந்த யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டார் என்றனர், வேறு சிலர் எலியா தோன்றியிருக்கிறார் என்றனர், மற்றும் சிலர் முற்காலத்து இறைவாக்கினருள் ஒருவர் உயிர்த்தெழுந்துள்ளார் என்றனர். ஏரோது, யோவானின் தலையை நான் வெட்டச் செய்தேனே, இவர் யாரோ? இவரை பற்றி இவ்வாறெல்லாம் கேள்விப்படுகிறேனே என்று சொல்லி இயேசுவை காண வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தார். அன்பானவர்களே, இயேசுவிலே இறைவாக்கினரை கண்டார்கள், திருமுழுக்கு யோவானை கண்டார்கள். மக்கள் மத்தியிலே நீதியுடன் நடக்க வேண்டும், கடவுளிடம் பயந்து தெய்வ பயத்தோடு நடக்க வேண்டும் என்று அறிவுறுத்திய மற்ற இறைவாக்கினர்களை இயேசுவில் கண்டார்கள். எலியாவை கண்டார்கள், அத்தனை புதுமைகள் நடந்தன. திருமுழுக்கு யோவானை கண்டார்கள், திருமுழுக்கு யோவான் வழியாக மக்கள் ஆயத்தப்படுத்தப்பட்டார்கள். பாவங்களை மிக கடுமையாக சாடினார். விரியன் பாம்பு குட்டிகளே என்று சொன்னார். அவர்களை கடுமையாக சாடுவதில் கடவுளுக்கு பயந்து கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்று திருமுழுக்கு யோவான் விரும்பினார். அப்படி மக்களை ஆயத்தப்படுத்தினார். இயேசுவில் அனைத்தும் நிறைவேறின. ஆகையினால் ஏரோது குழம்பி போனான். காரணம், திருமுழுக்கு யோவானை நான் தானே கத்தியால் வாளால் வெட்டச் செய்தேன். அவன் குழம்பி போனான். யாராக இருக்கலாம் இயேசு? அன்பிற்குரியவர்களே, இயேசுவோடு படகிலே சென்ற சீடர்கள் கூட புயல் காற்று எழுந்து அலைகள் ஓங்கி அடித்தது, அலைக்கழிக்கப்பட்டார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு வார்த்தை சொல்ல அமைதி பிறந்தது. இவர் யாராக இருப்பாரோ என்று சொன்னார்கள். நயின் நகரத்திலே சென்று கொண்டிருக்கும் பொழுது இறந்த வாலிபனை ஆண்டவர் இயேசு தொட்டு அவனை உயிருக்கு கொண்டு வந்தார். கடவுள் நம்மை தேடி வந்திருக்கிறார் என்று மக்கள் சொன்னார்கள். இயேசுவை நாம் நெருங்க நெருங்க அவரிலே நல்ல மனிதனை காண முடியும். ஒரு மிக அற்புதமான இறைவாக்கினரை காண முடியும். நம்மை படைத்து நமக்காக மீட்பு தருகின்ற கடவுளை காண முடியும். நெருங்கி வர வேண்டும், அவருக்கு செவி கொடுக்க வேண்டும். எல்லாம் வல்லவரே, எங்கள் இறைவா, எங்கள் வாழ்க்கையில் எப்போதும் நாங்கள் தெய்வ பயத்துடன் நடந்து இறைவாக்கினர்கள் காட்டிய வழியிலே உம்முடைய கட்டளைகளை எல்லாம் புரிந்து அதை செயல்படுத்தி வாழவும், இவ்வாறு நாங்கள் எப்பொழுதும் இயேசு கொண்டு வந்த மீட்பை எங்களுடையதாக்கி கொள்ளும்படி எங்கள் வாழ்க்கை பயணம் அமையவும் எங்களுக்கு அருள்தார். இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் தந்தையே. ஆமென், ஆமென்.